Hello friends, welcome back to my channel Madras to Qatar. இன்னைக்கு நம்ம சேனல்ல சிவப்பு கீரை குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறீங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இத பண்றதுக்கு நான் 1 கப் அளவுக்கு சாம்பார் பருப்பு எடுத்துர்க்கேன். துவரம் பருப்பு. இத நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். 1 தக்காளி, 1 வெங்காயம், 4 பல்லு பூண்டு, ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்துர்க்கேன். காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் மட்டும் தான் சேர்க்க போறோம். எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் நீங்க காரத்துக்கு ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இந்த பருப்புல வாஷ் பண்ணி வச்சிருக்க பருப்புல சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கொஞ்சமா பெருங்காயம். இப்போ நான் ஒரு கட்டு சிவப்பு கீரை எடுத்து இந்த மாதிரி ஒரு 4 தடவை வாஷ் பண்ணிட்டு மண்ணெல்லாம் போணும்னா நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதை அதுலயே சேர்த்துடலாம். இதை இதில் சேர்த்த பிறகு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம், கீரையிலேருந்தே தண்ணி விடும். அதனால 1/2 கப். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 விசில் விட்டுருங்க. இப்போது 2 விசில் வந்துருச்சு. நான் ஓப்பன் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இந்த குழம்பு ரெடி ஆகிருக்கு. இனி நம்ம இதை தாளித்து தான் இதில் சேர்க்கணும். தாளிக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 காஞ்ச மிளகாய், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், இது 3 இதில் சேர்த்துடுறேன். கூடவே கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்தா அந்த ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே ஒரு பாதி வெங்காயமும் கொஞ்சம் கருவேப்பிலை, இதை நல்லா வதங்கட்டும். நல்லா ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயத்தை. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிய விட்டுருங்க. நான் கீரை கடையும் போதே அதில் உப்பு சேர்த்துட்டேன். உப்பு நீங்கள் அப்போவே சேர்த்து அதை கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா ரெடி ஆயிடுச்சு. நம்ம கீரையில் சேர்த்துடலாம். நம்மளோட சிவப்பு கீரை குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் கீரை பொரியல், அதுக்கப்புறம் கூட்டு அந்த மாதிரி தான் பண்ணுவோம் வீட்டில். இந்த மாதிரி குழம்பு வச்சு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லா வரும். எப்படி வந்துச்சு வீட்டில் பண்ணும்போது நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.